என்னை வந்து பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா? நான் நினச்சது ஒன்று, எனக்கு வந்தது ஒன்று. இந்த மாதிரி தான் நான் பன்னீரை ரோஸ்ட்டு பண்ணி சாப்பிட்ணுன்னு அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் நான் சமைக்க போய் எனக்கு கிடைச்சதோ வேற ஒன்று. அது எப்படி செய்கிறேன்னா, எல்லாருமே நல்லா தானே ஆயில ஊற்றி அதை நம்பி நானுமே மில்க் மிஸ்ட்ரி ஓகே, அது சொல்ல வரல, யாரும் கண்ணங்களை கழுவி ஊற்றாதீங்க. மில்க் மிஸ்ட் வந்து பன்னீரை எடுத்துக்கிட்டு நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் இந்த மாதிரி வந்து எல்லாம் உடஞ்சி தூள் தூளாகிடுச்சு. என் மனசும் இப்படி தான் உடஞ்சி போச்சு. நான் நினச்சது அப்படியே ரெட் கலரில் பீஸாக அழகாக கிறிஸ்பியாக வரும்ன்ட்டு, பட் பொடி பொடியாகி என்னைய ரொம்ப டென்ஷன் பண்ணிடுச்சு. பட் சமைக்கும் போது எல்லாமே கரைஞ்சி போய் குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சமைக்க ஆரம்பித்தேன். எடுத்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையானது முந்திரி பாதம் வந்து நான் காலையிலே ஊற போட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம், கறி மசாலா அண்டு சில்லி மசாலா அண்ட் மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு, அதுக்கப்புறம் நான் ஸ்பெஷலாக இதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நேற்று எக்கில் செஞ்சது. அதை வந்து நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன்னாக்கா, வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி 4 வெங்காயத்தை கட் பண்ணி அதையுமே நல்லா ரெட் கலரில் ஃப்ரை பண்ணேன். நான் ரொம்ப பார்த்து பயந்து இதை நல்லா சரி நம்ம வந்து பொறுமையாக எடுப்போம், வேகமாக எடுக்கிறவங்க என்ன செஞ்சாலும் அது அசையவே இல்லை. இப்படித்தான் தூளாக என் மனசான மாதிரி ஆயிடுச்சு. சரி வெங்காயத்தையாவது கொஞ்சம் பொன்னிறமாக எடுப்போம். நேற்று தான் கருக விட்டுட்டோம், இன்றைக்கி ரொம்ப கருக விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் பொன்னிறமாய் ஓகே இந்த கலரே நமக்கு ஓகேப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு, இந்த கேப்பில் வந்து இது யாராவது எங்கள் வீட்டில் பார்த்தா செருப்பாக அடிப்பாங்க. நான் வந்து லெசி போட்டு குடிச்சிட்டேன் மீதி இருந்த தயிரை. அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நைஸாக அரைச்சி இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஊற்றி தேவையான அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன். அதை கொதித்ததுக்கப்புறம் சாப்பிட்டேன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ்ஸிங், கொத்தமல்லி கிடைக்கல இன்றைக்கி. இங்கே வெறும் மழையாக பெஞ்சிட்ருக்கேன். தம்பி 2-3 தடவை போயிட்டு வந்தார், கொத்தமல்லி மட்டும் கிடைக்கலமா அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, சுட வெள்ளை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கு நான் தொட்டுக்கே இல்லாமல் பன்னீரே தொட்டு சாப்பிட்டேன். பட் இதை வந்து நான் ஃப்ரை பண்ணதில் பன்னீர் கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. நார்மலாக பன்னீர் வச்சு அந்த ஃப்ரை இல்லாமல் சும்மா போட்டு சாப்பிட்றத விட இது நல்லாவே இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்